ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பெண்ணுக்கு குறைப்பிரசவம் நடக்க போகுதுன்னா நம்ம எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம், அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணி இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடணும் அப்படின்றது எனக்கு சொல்லும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பெண்ணுக்குமே பிரசவன்றது மறுஜென்மம் மாதிரி தாங்க. ஒரு உயிரை புதுசாக உலகத்துக்கு அறிமுகம் செய்யும் பொழுது அதில் சில பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. அப்படி ஏற்படுற பிரச்சனையால் கர்ப்பிணியும் அவங்களை சுற்றி இருக்கவங்களையும் பயத்தில் ஆழ்த்துங்க. பிரசவத்தில் மிகவும் சிக்கலானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட தேதிக்கு முன்னவே நிகழும் பிரசவம் தாங்க. அதை குறை பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 37 வாரத்துக்கு முன்னதாக நடக்கிற பிரசவங்க. 37 வாரத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்தா அது முழு வளர்ச்சி அடைந்த குழந்தை, எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மல் தான். இதுவே 37 வாரத்துக்கு முன்னாடி பிறந்தா அதை குறை பிள்ளை பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. குறை பிரசவம் அப்படின்னுவாங்க. அந்த குழந்தைகளை குறை மாத குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் குறை பிரசவம்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட வளர்ச்சியில் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கும், மற்ற பாதிப்புகள், மஞ்சக்கம்மலை, நிமோனியா போன்ற பிரச்சனைகள்லாம் ஈஸியாக அந்த குறை பிரசவ குழந்தைகளை பாதிக்க வாய்ப்பு இருக்குங்க. அதனால் குறை பிரசவம் இருக்கிற குழந்தைய ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குறை மாத பிரசவத்திற்கான அடையாளங்கள், அறிகுறியை நீங்கள் கவனித்து வச்சுக்கணும். ஏதாவது இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா உடனேயே உங்களோட மகப்பேறு மருத்துவரை சந்தித்து நீங்கள் ஆலோசிப்பது ரொம்ப நல்லதுங்க. சரி, வாங்க என்னென்ன அறிகுறிகள் நம்ம பார்த்துடலாம். முதல் அறிகுறி பார்த்திங்கன்னா, கருப்பை சுருக்கங்க. கருப்பை சுருங்கினாதான், சுருங்கி விரியும் பொழுது தான் குழந்தை வெளில வரும், தள்ளும். ஓகேவா? அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கர்ப்ப காலத்தோட கடைசி காலங்களில் இந்த கருப்பை சுருக்கம் பொதுவாக நிகழுங்க. இந்த சுருக்கம் அதனால் ஏற்படுற வலி அப்பப்போ வந்துச்சுன்னா ஓகே. இதுவே அதிக அளவு வந்துச்சு அப்படின்னா அது குறை மாத பிரசவமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வயிற்றை சுற்றி இறுக்கமாக நல்லா டைட்டாக ஒரு கயிற்றை போட்டு கட்டினா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த வலி வந்துட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வலி கண்டினியூஸாக விட்டு விட்டு வருது அப்படின்னாலே உடனே நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகணுங்க. கீழே படுத்தாலோ இல்லைனா கொஞ்சம் உங்கள் பொசிஷனை பார்த்தா கூட இந்த வலி குறையலை அப்படின்னா அது பிரசவ வலியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, அதிக இடுப்பு வலி. கர்ப்ப காலத்தை கடைசி கட்டங்களில் இடுப்பில் ஒரு விதமான அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அப்பப்போ வரும், போயிடும். ஆனால் அதே அழுத்தம் மிக அதிகமாக உணரப்படும் பொழுது அது உங்களுக்கு குறை மாத பிரசவ வலியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இடுப்பு வலி ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலங்களில் குழந்தை வெளில வர்றதுக்கு முயற்சிக்கிறது தான். குழந்தை பிறக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டதை தான் இந்த வலி நம்மளுக்கு சொல்லுது. மூன்றாவது அறிகுறி பார்த்திங்கன்னா, பனி கூட உடஞ்சிருங்க. அதாவது பிறப்புறுப்பில் திடீர்னு அதிக அளவு தண்ணி வெளிவந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். குறை மாத பிரசவத்தோட மற்றொரு அறிகுறி பார்த்திங்கன்னா, சிவப்பு ரத்தம் வெளியேறும், இல்லைனா நீர் வெளியேறும். கருப்பையோட வாய் இல்லைனா பிறப்புறுப்பு வாயில் திறந்துக்கிறதுனால இந்த நீர் வடிதல் ஏற்படுறதுங்க. நான்காவது பார்த்திங்கன்னா வலிங்க. அதாவது மென்சஸ் டைமில் வர்ற வயிறு வலி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வலிக்கும். அப்படின்னா அதுவும் குறை பிரசவம் ஏற்படுவதற்கான ஒரு அறிகுறி தான். மோசமான அந்த வயிற்று வலி அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அது ஆரம்பித்ததுக்கப்புறமா சில மணி நேரத்தில் வலி குறையாமல் அப்படியே கண்டினியூஸாகவே இருக்குது அப்படின்னா அதுவும் குறை மாத பிரசவ வலி தான். ஐந்தாவது பார்த்திங்கன்னா, கீழ் முதுகு வலிங்க. முதுகுத்தண்டோட கீழ்ப்பகுதியில் அதிக வலி, உங்களால் அசைய முடியாத நிலை, இல்லை அசைய முடியாமல் ரொம்ப வலிக்குது, உட்கார முடியல, நிற்க முடியல அப்படின்னா உடனே இங்கே போய் மருத்துவரை பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. வலியோட கூட கீழோட முதுகு பகுதியில் ஒரு விதமான அழுத்தம் வருது. முன்னாடி சைடில் இடுப்பு வலிக்குது, ஒரு அழுத்தம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது பிரசவ வலி தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குழந்தையோட அசைவுங்க. குழந்தையோட அசைவில் ஒரு குறிப்பிட்ட மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது குறை மாத பிரசவ வலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தை வயிற்றிலிருந்து கீழே போகிற மாதிரி இப்படி முட்டுது, இல்லை ரொம்ப ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், இது வரைக்கும் இல்லாத ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னா, குழந்தை கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னா அது குறை மாத பிரசவமாக இருக்க இல்லை பிரசவ வலிக்கான அறிகுறியாக இருக்கும். அதையும் உடனே நீங்கள் போய் டாக்டர்கிட்ட சொல்லி ஆலோசனை பெறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை பாருங்கள்.
அடுத்தது ஏதாவது அடையாளம் இருக்குதா, இல்லைனா ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு நல்லா இருப்பீங்க, திடீர்னு ஒரு மாதிரி மயக்கம் வர்றது, திடீர்னு உங்களுக்கு கண் இருட்டி போய் ஒன்றுமே தோணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் பார்வை மங்குற மாதிரி இருக்கிறது, தலைவலி, காய்ச்சல், இல்லைனா திடீர்னு ஜில்லுன்னு ஆகிடும், உங்களோட டெம்பரேச்சர் எல்லாம் குறைஞ்சி போயிட்டு குளிர ஆரம்பிச்சிடுது, கை பாதெல்லாம் நல்லா வீக் அடைஞ்சு வலியோட கூடிய ஒரு விதமான அசௌகரியம் வந்துச்சு அப்படின்னா உடனே மருத்துவரை அணுகுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம இறுதி அந்த 3 மாதங்கள் இருக்கு இல்லையா கர்ப்ப காலத்தில், அந்த சமயத்தில் எந்த ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட அதை ரொம்ப கவனிக்கணும், புறக்கணிக்காதீங்க. குறை பிரசவம் நிகழும் இந்த அறிகுறிகளை நம்ம சொன்னோம் இல்லையா, அதையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே போய் நீங்கள் மருத்துவரை அணுகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உடனுக்குடன் நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.